வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேசிபி மணி பேசுகிறேன். இது 2009 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கேரியர் உள்ள போல்ட்டு ப்ளஸ் ஸ்லீவ் ரெண்டுமே கட் ஆகிட்ருக்கும். அது எப்படி எடுக்கிறது, மறுபடியும் புது போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். க்ளீனாக பாருங்கள், கடைசி மட்டுக்கு பாருங்கள், சென்டரில் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு சேரும். க்ளீனாக கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு தெரியும். சென்டரில் பார்த்துட்டு தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. பாருங்கள், இப்போ பாருங்கள், 2 போல்டு கட் ஆகிட்டுருக்கு. உள்ள வீல் போல்டு கட் ஆகி அது கப்பில் விழுந்துடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை எதுவும் ஆகலை, அதனால் சிறுங்கு உடையில. அது பார்த்துங்க. இந்த போல்டு எல்லாமே எடுத்துடணும். எடுத்துகிட்டு புது போல்டு தான் போடணும். போல்டு கூட தேஞ்சிருக்கு பாருங்கள். அதனால் எடுத்துகிட்டு புதுசாக தான் போடணும் போல்டு. புது போல்டு வாங்கினுக்கிறார் ஓனரு. நாங்கள் புது போல்டு தான் போடுறோம். இப்போ அதே மாதிரி அது வெளியே எடுக்கிறப்ப போல்டு அவுக்கிறது எப்படி பாருங்கள், 19 பிட்டு ஹெவி பிட்டு போட்டு அவுக்கணும். டீராடு 19 ஹெவி பிட்டு போடணும். சின்ன பிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு ட்விஸ்ட் ஆகிடும், அந்த பிட்டு உடையிற சான்ஸ் இருக்குது. பிட்டு அவுத்துடணும். இப்போ அந்த 8 போல்டுமே அவுத்து எடுத்துகிட்டு திரும்பி அந்த அனாலாஸ் எப்படி இருக்கிறதுன்றதை பாருங்கள். கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். பாருங்கள், போல்டு அவுத்துட்டேன். இப்போ பாருங்கள், போல்டு அவுத்தாச்சு. இப்போ 2 டூப்லர் அந்த போல்டு லாங் போல்டு நெட்டு 19 சைஸ் 2 நெட்டு போட்டு ஆப்பன் இன்ச்சு நெட்டு எடுத்தால் தான் அந்த அனாலாஸ் ரிங்கு வெளியே வரும் உங்களுக்கு. இந்த ஆப்போசிட் இருக்குது இல்லைங்களா, அது ரெண்டும் போடுங்க. அது 2 நெட்டும் போட்டு டைட் பண்ண புல்லர் மாதிரி அது வெளியே வரும். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக நீங்கள் தட்டினீங்கனாலும் உடஞ்சி போயிடுறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதனால் தட்டாதீங்க. 19 போட்டு அது ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் மாற்றி பண்ணுங்கள், அது வெளியே வந்துடும். க்ளீனாக வெளியே வரும் பாருங்கள். ஆப்போசிட்டில் ஆக்சில் சென்டரில் வச்சுட்டு இப்போ தட்டினீங்கன்னா அது க்ளீனாக வந்துடும். கீழே உலாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆக்சில் அடமாக வச்சிடறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி வெளியே எடுத்துகிட்டு இந்த போல்ட் அவுத்தா போதும். வந்துடுச்சு பாருங்கள். ஆக்சில் ஒரு கையில் பிடிச்சிட்டு அனாலாஸ் ரிங்கு ஒரு கையில் பிடிச்சிங்க. ஆனால் கீழே அனாலாஸ் ரிங்கு வச்சுட்டு அந்த போல்ட்டு கூட அவுத்துக்கலாம். அப்புறமா அதுக்கப்புறம் எல்லா ஸ்லீவ் கட் ஆகிடுச்சு. இது உள்ள அந்த ஸ்லீவ் எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்று மட்டும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். எல்லாம் காமிச்சா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். க்ளீனாக ஓவர் சைஸ் போல்நெட் அடித்து உள்ள ஒரு போல்டு அப்படியே டைட் பண்ணிட்டு வெளியே வந்துச்சு அந்த ஸ்லீவ். இல்லாட்டி போனால் அவுத்துன்னு போய் நீங்கள் கேரேஜில் வச்சு வெல்டிங் வச்சு எடுக்க வேண்டியதாயிரும். பாருங்கள், க்ளீனாக டீசல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக உள்ள டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா பிசு இருந்தாலும் மறுபடியும் நம்ம ஸ்லீவ் அடிக்கும்போது டைட்டாக பிடிக்கும். அதனால் அடித்து க்ளீனாக எடுத்துருங்க. எல்லாமே க்ளீனாக வேஸ்ட் விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸ்லீவ் பாருங்கள், 8 ஸ்லீவ் டவுலுன்னு சொல்லுவோம் நம்ம. டவுலுன்னெலாம் டவுலுன்னு கேட்டால் தான் RNSL கொடுப்பாங்க ஜேசிபி கம்பெனியில். இது ஸ்லீவ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குழப்பின்னுவாங்க. அது 8 புதுசு போட்டுருச்சு. ஏன்னா அது பழசு கட்டாகி போச்சு. எல்லாமே ரொம்ப நாள் ஓடினதுனால அது லூஸ் ஆகிட்டு பழைய வண்டியில் ஸ்டெப் வந்துருக்கு, அதனால் கட் ஆகிடுச்சு. அது ஸ்லீவ் பார்த்துங்க. அடிச்சுட்டு கேரியர் க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி உள்ளே உட்கார வைக்கணுங்க. அதில் கேரியர் க்ளீன் பண்ணணும். உள்ளே அதுவும் பிசுறு இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு கேரியர் எடுத்து அனாலாஸ் ரிங் கரெக்டாக உள்ளே உட்கார வச்சுட்டு டைட் பண்ணுங்க. க்ளீன் ஆகிடுச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ண பின்னாடி இப்போ உள்ளே தட்டிக்கணும். அப்படியே க்ளீனாக தட்டிட்டு லைட்டாக தட்டினா போதும், ஃபுல்லாக தட்டக்கூடாது. கால்வாசி தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 போல்டு ஆப்போசிட் 2 போல்டு போட்டு டைட் பண்ணிங்கன்னா க்ளீனாக டைட். அந்த பக்கம் ஒரு த்ரெட், இந்த பக்கம் ஒரு த்ரெட், அப்படியே ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள். அதே 19 பிட்டு போட்டு 7 பிட்டு போட்டு டைட் பண்ண சரியாக படும் உங்களுக்கு. 2 போல்டுமே ஃபுல் டைட் பண்ணணும். இது ஃபுல் டைட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கேட்கும். க்ளீனாக தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எங்கேனா வில்லேஜ் பக்கம் எங்கேனா கட்டானா கூட நீங்களே இந்த வீடியோ பார்த்து க்ளீனாக போட்டுக்கலாம். மெக்கானிக் வரணுன்றதில்ல, மெக்கானிக் இருந்தால் நல்லது. இருந்தாலும் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கிடலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். பாருங்கள், க்ளீனாக பாருங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கடைசி மட்டும் பாருங்கள், சென்டரில் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் தெளிவாக தெரியும். ஏன்னா எந்த இடத்துல எந்த பண்ணான்றது தெரியாமல் போய்டும் உங்களுக்கு. பாருங்கள், 8 போல்டுமே டைட் ஆகிடுச்சிங்க. ஆக்சில் உள்ள ஆயிலெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கிராஸ் பண்ணிட்டு ஆயில் போட்டு ஆக்சில் உள்ள போட்டு
அப்படியே எடுத்து க்ளீனாக உட்கார வச்சுருங்க. அப்போ உட்கார வச்சுட்டு கீழே போயிட்டு ஆப்ரேட்டர் கீழே ஜாயிண்ட்டு திருப்ப சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ தள்ளினீங்கன்னா க்ளீனாக டக்குன்னு அப்படியே உட்காந்துக்கும். இல்லாட்டி போனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். க்ளீனாக வச்சுன்னா உட்காந்துருச்சுங்க. இப்போ 16 சைஸ் போல்டு அப்பு பின்னாடி கேரியரில் இருக்குது. கேரியரில் போல்டு போட்டு டைட் பண்ணுங்கள். 16 சைஸ் போல்டு கேரியரில் அப்பு ஓரிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகிடும் கேரியரில். அதனால் அப்பு ஓரிங் பார்த்துக்குங்க. 2 போல்டுமே ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணி வண்டி முன்னால் பின்னால் மூவ் பண்ணணும். கடைசி மட்டும் பாருங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் முன்னால் பின்னால். தேங்க்ஸ் நண்பர்களே, இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.